ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். டுடே வந்து ஏப்ரல் 1 and 2 கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குடிமை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதற்கான விளக்கம்: கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. டுடேக்கான ஹெட்லைன்ஸ்: மக்களவை தேர்தல், அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது, கடலில் நிகழ்த்தும் சாதனை. ஃபஸ்ட் ஹெட்லைன் மக்களவை தேர்தலை பற்றி போன வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: அத்வானிக்கு பாரத் ரத்னா குடியரசுத் தலைவர் வழங்கினார். பாஜக முதுபெரும் தலைவர் அத்வானிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வழங்கினார். இவர் 1980 பாஜகவை தோற்றுவித்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்னு சொல்கிறாங்க. 1990 மேற்கொண்ட ராமர் ரத யாத்திரை அக்கட்சிக்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வல்லபாய் பிரதமராக இருந்தபோது இவர் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் அத்வானி பதவி வகிச்சிருப்பார். 2015 இவருக்கு நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கும். இந்த பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா 1954 இருந்து தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னா 1954 ராஜகோபாலாச்சாரி என்பவருக்கு பாரத ரத்னா விருது ஃபஸ்ட்டு டைம் கடலில் நிகழ்த்தும் சாதனைகள் பார்த்திங்கன்னா, இந்திய பெருங்கடலில் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆப்ரேஷன் சங்கல்ப் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. இது கப்பல்களை மீட்பது, ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் நடத்தப்படும் தாக்குதல்களில் இருந்து சரக்கு கப்பல்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பணிகளை இந்திய கப்பற்படை மேற்கொண்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 100 நாட்களில் மட்டும் சுமார் 20 சம்பவங்களை ஆப்ரேஷன் சங்கல்ப் மூலம் மீட்கப்பட்டுள்ளது, கப்பல்கள் மீட்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டு. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். இவர் சிறுகதை, புதினங்கள், நாடகங்கள், அறிவியல், புனைக்கதைகள், திரைப்பட கதை, வசனம் உள்ளிட்ட பல துறையில் பணியாற்றிருக்கிறாரு. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. என் இனிய எந்திரா, மீண்டும் சீனு, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் இவர் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். இவர் சிறந்த மேடை பேச்சாளர்னு சொல்கிறாங்க. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்றனர். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படித்திருக்கிறாரு. கந்தர் கலிவெம்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் நீதிநெறி விளக்கம், அதாவது மக்கள் வாழ்வுக்காக தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூல் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. டுடேக்கான ஹெட்லைன்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்: பாரத் ரத்னா விருது இதுவரை எத்தனை பேருக்கு வழங்கியுள்ளது? செகண்ட் கொஷின்: இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.